வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி வைட்டின்ற நம்ம சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வெல்கம். இந்த வாரம் நம்ம ஜிம் ஒர்க் அவுட் ஹார்ட் அட்டாக் என்ற தலைப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சமீப காலங்களில் அநேக இளைஞர்கள் ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு பிறகு ஜிம் ஒர்க் அவுட் போது ஜிம் ஒர்க் அவுட்னால் மாரடைப்பு அப்படியே சரிஞ்சு போகிறத ஆபத்தை அபாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்த உடனே தான் இளைஞர்களுக்கு பொதுமக்களுக்கும் ஒரு அச்சமும் விழிப்புணர்வும் ஏற்படுத்திருக்கு. பாதுகாப்பான உடற்பயிற்சி அளவு எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல பாருங்க, வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இந்த ஜிம் ஒர்க் அவுட் மாரடைப்பை பற்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன காரணங்களால் இந்த மாரடைப்பு வருது அப்படின்றத விவரமாக பார்க்கலாம், டீட்டெயில்டாக. அப்போ தான் நமக்கு இதை எப்படி தடுக்கிறது அப்படின்றது தெரியும். அடுத்தது, என்ன ஸ்டேஜில் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கவங்க எக்ஸசைஸை நிறுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். என்ன அறிகுறிகள் தெரிவிக்கும்ன்றத, ஜிம்மில் என்னென்ன உபகரணங்கள் ஆபத்தை டீல் பண்ணுறதுக்கு இருக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். கடைசியாக ரொம்ப முக்கியமாக, எப்படி இந்த ஆபத்தை தடுக்கிறது, எப்படி ஜிம் ஒர்க் அவுட்னால் மாரடைப்பு வராமல் பார்த்துக்கிறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்னென்ன டிப்ஸுன்றதை அலசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நம்ம என்ன காரணங்களால் இந்த மாரடைப்பு ஜிம் ஒர்க் அவுட் இளைஞர்களுக்கு, ஆர்வலர்களுக்கு, வெறியர்களுக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். ஜிம் ஒர்க் அவுட்னால், எக்ஸசைஸ் செய்கிறதுனால அநேக நன்மைகள் உடம்புக்கு இருக்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஆபத்தும் இருக்கத்தான் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். காரணங்கள் என்னன்றதை பற்றி. முதல் காரணம், நம்ம உடம்பை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம களத்தில் இறங்கணும். கம்ப்ளீட் மெடிக்கல் செக்கப் செஞ்சுக்கணும். டாக்டருங்கிட்ட போய் நம்ம உடம்பில் இருக்க கண்டுபிடிக்கப்படாத நோய்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இண்டிவிஜுவல் மெடிக்கல் இவாலுவேஷன் பண்ணிக்கணும். பர்சனல் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கணும். இது மாதிரி செய்யாமல் அலட்சியமாக ஏனோ தானோன்னு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் செய்கிறவங்களுக்கு இந்த மாரடைப்பு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. மெடிக்கல் செக்கப் செஞ்சோம்னா நமக்கு ஏதாவது தெரியாத இதய சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா கூட தெரிஞ்சிடும், ஜாக்கிரதை ஆகிக்கலாம். அடுத்தது, நமக்கு சரியான வழிகாட்டி இருக்கணும். என்ன மாதிரி எக்ஸசைஸ் செய்யணும், எப்பப்போ செய்யணும் அப்படின்றத நமக்கே தெரியணும், அல்லது சொல்லிக் கொடுக்க ஒரு ஆள் இருக்கணும். அது இல்லாமல் எதக்கு பத்தக்குன்னு போன உடனே இஷ்டத்துக்கு செஞ்சால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் டூ ஸ்ட்ராங் டூ சூன்றாங்க. மூணாவது காரணம், கோமாபிட்டிஸ் அப்படின்னு இணை நோய்கள் இருக்கவங்களுக்கு இந்த ஆபத்து அதிகமாக இருக்குது. இணை நோய்கள்னால் இதய நோய்களில் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கவங்களுக்கு வரலாம், கூடையே அரித்மியா இருக்கலாம் அவங்களுக்கு, அல்லது வேல்வுலர் டிசீஸ் இருக்கலாம், டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்கலாம், பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்க ஹைப்பர் டென்ஷன் கேஸாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இந்த ஜிம் ஒர்க் அவுட் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவங்கெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும். குடும்பத்தில் யாருக்கேன்னு இது மாதிரி இருந்ததுன்னா ஹிஸ்ட்ரி, அவங்களும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அடுத்தது, எல்லோருக்கும் தங்களுடைய எக்ஸசைஸ் செய்கிற டாலரன்ஸ் அப்பர் லிமிட் என்ன அப்படின்றது தெரியணும். எந்த அளவு நம்ம உடம்பு தாங்கும் அப்படின்றது தெரியணும். எல்லோரும் நினைக்கிறது, இதுதானே நம்மளால் செய்ய முடியாதா, அவன் செய்கிறான் நம்மளால் முடியாதா அப்படின்னு கண்டதையும் தூக்கி மடிஞ்சு போகிறாங்க. அப்பர் லிமிட் தெரிஞ்சுக்கணும். வரம்பின் உயர் எல்லை தெரியணும்.
முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் சரியாக கவனிக்காமல் அலட்சியமாக இருந்தால் தான் இந்த மாரடைப்பு பிரச்சனையில் மாட்டிக்கிறது. உதாரணத்துக்கு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் உங்களுக்கே தெரியும். கன்னடா சூப்பர் ஆக்டர் ஹீரோ புனித் ராஜ்குமார், பாலிவுட் சிங்கர் கேகே அவர்கள், இவங்கள்லாம் ஜிம் ஒர்க் அவுட்னால் மாரடைப்புக்கு வந்து மாண்டவர்கள் தான், அலட்சியப்படுத்துறதுனால. இந்த எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த எச்சரிக்கையாக இருக்கணுன்றது என்ன உதாரணம்னா, பரீட்சைக்கு படிக்காமையே போயிட்டு அடேட இந்த கேள்வியெல்லாம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலையே அப்படின்னு முடிக்கிறோம் இல்லையா, அதுதான். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் நம்ம எடுக்கலைன்னா, டாக்டர்கிட்ட போய் கம்ப்ளீட் மெடிக்கல் செக்கப் செஞ்சுக்கலைன்னா, என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலைன்னா முடிக்க வேண்டித்தான். அடுத்தது, ஜிம்முக்கு போகிறவங்க பெரியர்கள் ஆர்வலர்கள் அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வர பெரிய ஆபத்து. அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்ன்றது இவங்களுக்கு தசைகளுடைய கட்டமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் கொடுக்கப்படுது. சிக்ஸ் பேக்கு அப்படின்றதெல்லாம் சூப்பராக வரணுன்றதுக்கோசரம், போட்டியில் கலந்துக்கணும், அடுத்தவங்களை ஜெயிக்கணும் அப்படின்ற வெறியினால். இந்த அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்ன்றது உடம்புக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஹார்ட் அட்டாக்கில் கூட கொண்டு போய் முடிக்கலாம். அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்னால் பிபி ஜாஸ்தியாகும், ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாகும், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும், இருதயத்தில் பிளேக்ஸ் ஜாஸ்தியாகலாம், கூடயே லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பெரிதாகலாம், லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி உண்டாகலாம். இதெல்லாம் ஆபத்து, ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போய் முடிக்கலாம். அதனால் எப்போதுமே இந்த அனபாலிக் ஸ்டீராய்ட் கூடாது. கூடவே இந்த இளைஞர்கள்லாம் மது அருந்துதல், ஸ்மோக் பண்ணுதல், போதை மருந்துகளை துஷ்பிரயோகம் செய்கிறது, இதெல்லாம் விட்டுடணும். இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்குது. அடுத்தது, நமக்கு இந்தியர்களுக்கு பொதுவாகவே மேலை நாட்டவர்களை விட இந்த கொரோனரி ஆர்டரிஸ் எல்லாம் ரொம்ப சிறியதாக இருக்குன்றாங்க. அதனால் ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் அதிகம். சில நேரங்களில் ஜிம்முக்கு எக்ஸசைஸ் செய்கிறவங்களுக்கு அதிரோஸ்க்ளூரோசிஸ்ன்ற பெருந்தவனி தடிப்பு இருக்கலாம். தீவிர எக்ஸசைஸ் நேரத்தில் இந்த பிளேக்ஸ்ன்ற படிவங்கள் ரப்சர் ஆகி வெடித்து பிளட் கிளாட் உண்டாகலாம், இரத்த ஓட்டத்தில் அடைப்பு உண்டாகலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். அடுத்த காரணம், இந்த ஜிம்மு ஒர்க் அவுட் பண்ணுறவங்கெல்லாம் இந்த மசில்ஸை பில்டப் பண்ணணுன்றதுக்கோசரம் ததைகள்லாம் தண்ணி நிறைய குடித்தா தொலை பலபலன்னு ஆயிரும் அப்படின்றதுக்கோசரம் ஒரு கட்டமைப்பாக இருக்கணும்னு தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க. எக்ஸசைஸ் டைம் தண்ணி நிறைய குடிக்காமல் ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் செஞ்சால் ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்குது. எலக்ட்ரோலிட்டிக் இம்பேலன்ஸ் வருது. அதனால் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில் மாறுதல் உண்டாகுது. அரித்மியா கூட வரலாம். கடைசியில் ஹார்ட் அட்டாக்கில் முடிஞ்சிருது. இப்போ இவ்வளோ காரணங்களை பார்த்தோம் இல்லையா. இந்த காரணங்கள்லாம் நம்ம விவரமாக ஞாபகம் வச்சுக்கிட்டா, இந்த காரணங்கள் எல்லாம் தவிர்த்துட்டா, அவாய்ட் செஞ்சால் நம்ம ஹார்ட் அட்டாக் வர்றதுலேருந்து சுலபமாக தப்பிச்சுக்கலாம். ஜிம்மில் ஒர்க் அவுட் செஞ்சிட்ருக்கும்போது, தீவிர எக்ஸசைஸ் செய்யும்போது என்ன ஸ்டேஜில் பிரச்சனைகள் வந்தால் நிறுத்தணும், என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத தெரியணும். அது தெரிஞ்சால் நம்ம சுலபமாக ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஒன்று, தலைவலி, தலை சுத்தல், நெஞ்சு படபடப்பு, நெஞ்சு வலி, மூச்சு திணறல், கொமட்டல், அசாதாரணமான தசவலி, மூட்டுகளில் கூர்மையான குத்தல் வலி, இதெல்லாம் இருந்தால் உடனே நிறுத்தணும். அதாவது மருத்துவ உதவியே நாட வேண்டும். அடுத்தது, ஜிம்மில் இருக்க வேண்டிய முக்கியமான அவசியமான உபகரணங்கள் என்னென்ன, எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன, என்ன வசதிகள் ஜிம்மில் இருக்கணும் நம்ம போகிற ஜிம்முக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஒன்று, அந்த ஜிம்மில் சிபிஆர் செய்ய தெரிஞ்சவர் கட்டாயம் இருக்கணும். கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன் தெரிஞ்சவங்க இருக்கணும். ரெண்டாவது, அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கணும். மூணாவது, ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபைப்ரிலேட்டர் இருக்கணும். திடீர்னு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறதுக்கு இது தேவைப்படும் எமர்ஜென்சியில். கடைசி முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். எப்படி இந்த ஜிம் ஒர்க் அவுட்டில் மாரடைப்பு வராமல் தப்பிக்கிறது,
இதை தவிர்க்கிறது எப்படி அப்படின்றதுக்கான டிப்ஸை பார்க்கலாம் வாங்க. முதல்ல முக்கியமானது, முதல்ல நம்ம சொன்னதான் கம்ப்ளீட் மெடிக்கல் செக்கப் செஞ்சுருக்கணும். நமக்கு என்னென்ன நோய்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இண்டிவிஜுவல் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம டாக்டர்கிட்டேருந்து வாங்கிக்கணும். என்னென்ன எக்ஸசைஸ் நம்ம செய்யலாம், நம்ம உடம்பு எந்த வரம்ப தாங்கும், லிமிட் எதுன்றது தெரிஞ்சுக்கணும். பர்சனல் அட்டென்ஷன் வேணும். கூடயே ஒரு பர்சனல் ட்ரெயினரை கூட வச்சுக்கலாம் ஆபத்தை தவிர்க்கிறதுக்கு. ரெண்டாவது, சில அடிப்படை டெஸ்ட்டுகளை நாமளே செஞ்சு பார்த்துக்கிட்டா நம்ம உடம்பு என்ன கண்டிஷனில் இருக்குது, தாக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது தெரிஞ்சிடும். முதல்ல வீட்லேயே நீங்களே ஒரு 4-5 படிக்கட்டு மேலே ஏறி இறங்கி பார்க்கலாம். அதுக்கே மூச்சு வாங்குது முடியலன்னா ஜிம்முக்கு போக தகுதி அற்ற ஆள் அர்த்தம். ரெண்டாவது, நடப்பயிற்சியில் ஒரு 500 மீட்டர் 6 நிமிஷத்தில் நடக்கணும். நடந்தீங்கன்னா உங்கள் பாடி எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். போகலாம் ஜிம்முக்கு தாராளமாக. HSCRPன்றது ஹை சென்சிட்டிவிட்டி சி ரியாக்டிவ் புரோட்டீன்றது. இந்த டெஸ்ட் மூலம் நமக்கு இதய நோய் வர ஆபத்து என்னன்றது தெரிஞ்சு போகும். இதை செய்யலாம். எக்கோ, இசிஜி, ஆஞ்சியோகிராம், மற்ற பிளட் டெஸ்ட்டுக எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துக்கிட்டு தயாராக இருக்கிறது நல்லது. நம்ம உடம்பு கொடுக்குற சிக்னல்ஸை, இதயத்தின் கீதத்தை காது கொடுத்து கேட்கணும். ஏதேனும் லேசாக வழக்கத்தை விட மாறுதல் இருந்ததுன்னா உடனே அதை கவனிக்கணும். எக்ஸசைஸை நிறுத்தணும். மருத்துவ உதவியை நாடணும். தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். நம்ம உச்சவரம்பு லிமிட் என்னான்றது தெரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி ஹார்ட் ரேட் மானிட்டருக்கு தனியாக கருவிங்க இருக்குது. அதை சின்னதாக வாங்கி நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம ஹார்ட் ரேட்டை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஆபத்துன்னு அர்த்தம். உடனே நிறுத்தணும். சாப்பிட்ற உணவுகளை பற்றி மிகவும் அக்கறையாக இருக்கணும். நல்ல சத்துணவாக சாப்பிட்ணும். எக்ஸசைஸ் எல்லாம் மெதுவாக ஆரம்பித்து படிப்படியாக அதனுடைய தீவிரத்தை அதிகப்படுத்தணும். ஆரம்பத்தில் முதல்ல வார்ம் அப் பண்ணணும். எக்ஸசைஸ் முடிஞ்சிட்ட பிறகு கூல் டவுன் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. நியூட்ரிஷியஸ் உணவுகளை சாப்பிட்ணும். தரமான கார்போஹைட்ரேட்ஸில் லீன் ப்ரோட்டீன்ஸை சாப்பிட்டா நல்லது. ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கணும். உடம்பு சரியில்லாத போது ஜிம்முக்கு போகக்கூடாது. சளி, இரும்பல், காய்ச்சல், மூக்கடைப்பு, காது வலி, லேசாக நெஞ்சு எரிச்சல், வயிற்று வலி, இது மாதிரி இருக்க நேரங்களில் ஜிம்முக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. வாழ்க்கை முறை மாறுதல்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி செஞ்சால் இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு சிகரெட் குடிக்கிறது, மது அருந்துறது, போதைப்பொருளை பயன்படுத்துறது, இதெல்லாம் விட்டுட்டு சீரான வாழ்க்கை வாழணும். அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸை தொடக்கூடாது. நல்லா தூங்கணும். மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த என்ன காரணத்தினால வருது, என்னென்ன அறிகுறிகளை தான் நிறுத்தணும், என்ன உபகரணங்கள் ஜிம்மில் இருக்கணும், எப்படி இதிலிருந்து தப்பிக்கிறது, இதையெல்லாம் நம்ம அனுசரித்து ஒரு காஷனோட எச்சரிக்கையோடு நடந்து கொண்டா நம்ம லிமிட் எது, உச்ச வரம்பு எல்லை எது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை பற்றி கவனம் செலுத்தினா, தேவையான அளவு டெஸ்ட்டுகள்லாம் டாக்டர்கிட்ட போய் செஞ்சுக்கிட்டு போனோம்னா எந்த பிரச்சனையும் வராது. நண்பர்களே, இளைஞர்களே, ஜிம்முக்கு தாராளமாக போகலாம். உங்கள் உடம்பை கட்டுமஸ்தாக வைத்து கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் வராது. எங்கப்பா எல்லாம் கிளம்பிட்டீங்க மொத்தத்தையும் கேட்காம? இப்போ தான் எங்கள் பயம் எல்லாம் போயிடுச்சு சார், எல்லாம் ஜிம்முக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம், மீண்டும் ரெகுலராக எக்ஸசைஸ் செய்யலான்னு. ரொம்ப மகிழ்ச்சி. அதே நேரம் நான் சொன்னேன், மெடிக்கல் செக்கப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு ஜாகிரதையாயிருங்க. இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ப்ரொஃபஷனல் கவுன்சலிங்க்கு ஈடுபாடு அல்ல, ஒரு மாற்று அல்ல, சப்ஸ்டிடியூட் அல்ல. மருத்துவம் தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.